நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஷ் டிராவல்ஸ் வித் ஹோப். திருநெல்வேலியில் இருக்கோம். நீங்கள் பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது நெல்லை எக்ஸ்பிரஸ். வெளியே காமிக்க முடியல, நான் வந்தோன்னே ட்ரெயின் கிளம்பிருச்சு. வாங்க போயிட்டு பேசலாம். காலை நேரத்திலேயே திருநெல்வேலி எவ்வளோ பரபரப்பாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா? இப்போ முதல் பிளாட்ஃபார்மில் நிற்கக்கூடிய ட்ரெயின் நெல்லை எக்ஸ்பிரஸ். திருநெல்வேலியிலேருந்து இங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஸ். இதில் சீட்டு கிடைக்கிறதுங்கிறதே கஷ்டம். நம்ம ட்ரெயின் வழக்கம் போல் 5வது பிளாட்ஃபார்மில் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம 5வது பிளாட்ஃபார்ம் நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் நம்ம ட்ராவல் பண்ண போகிற ட்ரெயின். வந்தோடனே ஏறியாச்சுங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்த கதை இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலே ரொம்ப பயங்கரமான கதை. என்றைக்கு தான் நம்ம கரெக்ட் டயத்துக்கு வந்திருக்கோம். அவசரமாக வர்றது வாடிக்கையாக தானே வச்சுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து சேர்ந்ததுமே கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் வந்து சேர்ந்தோம். இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடியது அனந்தபுரி எக்ஸ்பிரஸ். அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வழக்கமாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இங்கே வந்திருக்கணும் திருநெல்வேலிக்கு. ஆனால் இப்போ லேட்டாக வருது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அனந்தபுரி எக்ஸ்பிரஸுக்கு பின்னாடி வந்த நெல்லை எக்ஸ்பிரஸ் கரெக்டாக டயத்துக்கு வந்துருச்சு. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால அனந்தபுரி எக்ஸ்பிரஸுக்கு தாமதம் அப்படிங்கிறது ஆச்சு. அந்த தாமதம் அப்படிங்கிறது தொடர்ந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம அனந்தபுரி எக்ஸ்பிரஸில் தான் இங்கே வந்திருக்க வேண்டியது. அனந்தபுரி லேட் அப்படிங்கிறதுனால நெல்லையில் நம்ம வந்தோம். நெல்லை எக்ஸ்பிரஸ்னால் அதை பிளாக்காக எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எலெக்ஷனுக்காக கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம மதுரையிலிருந்து தான் வந்தோம். நெல்லை எக்ஸ்பிரஸை பிடிச்சி வரணும் அப்படிங்கிறது ஆக்சுவலாக நம்முடைய பிளான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருந்து சரி ஒரு முக்கியமான ட்ரெயின், இப்போ நம்ம பயணிக்க போகிற இந்த ட்ரெயின், அதாவது திருநெல்வேலியில் இருந்து செங்கோட்டை வரைக்கும் இந்த ரூட்டில் நான் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணதே கிடையாது. ரொம்ப புதுசாக தான் ட்ராவல் பண்ண போகிறேன். அந்த ஏரியாவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் ட்ரெயின் நம்பர் 56741 அப்படிங்கிற நம்பரில் தினமும் காலையில் 7:15 மணிக்கு புறப்பட்டு 9:20க்கு செங்கோட்டை செல்லக்கூடிய அந்த 70 கிலோமீட்டர் பயணத்தை நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இங்கே வர்றதா பிளான் இருந்தது. இப்போ நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. அந்த பிளானை பற்றி நான் அப்புறமே சொல்கிறேன். வழக்கமாக 7:15 மணிக்கு இந்த ட்ரெயின் கிளம்பும். இப்போ தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால எப்போயுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இன்றைக்கி சென்னையிலிருந்து வந்து இந்த அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி இந்த இடங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரெயினை பயன்படுத்தினதையும் நம்மளால் பார்க்க முடியுது. அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் இன்னும் அங்கே நின்றுட்டு தான் இருக்குது. நம்ம கிளம்பி போக வேண்டிய இடத்துக்கு போய் தானே ஆகணும். இப்போ திருநெல்வேலியிலிருந்து நம்ம ட்ரெயின் கிளம்பிடுச்சுங்க. இப்போது நான் அந்த பிளானை சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் பஸ்ஸில் தான் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு வந்துட்டேன். ஆனால் திருநெல்வேலிக்கு ஒரு பஸ்ஸு கூட இல்லை. அப்படியே வர்ற பஸ்ஸு அங்கேயே ஃபுல்லாகிடுது. எப்படி நம்ம இந்த திருவிழா காலங்களில் பஸ்ஸை முன்னாடியே ஏறி வருவாங்கல்ல, அந்த மாதிரி பஸ்ஸில் இடம் கிடைக்கல. சரியாக மணியை பார்த்தோம் அப்படின்னா 2:45க்கு நான் மதுரைக்கு போனேன் மாட்டுத்தாவணிக்கு. 3:30 வரைக்கும் அங்கே நின்றுருந்தேன். ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பெரியார் நிலையத்துக்கு நம்ம வந்தாச்சு. ஆக்சுவலாக பெரியார் நிலையத்துக்கு நான் வந்தது எதுக்கு அப்படின்னா, வந்து கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு, ஏன்னா தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால தூங்கிட்டு காலையில் செங்கோட்டை நோக்கி மதுரையிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். ஆனால் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, 4:05 மணிக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் முதல் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து நிற்கும் அப்படின்ட்டு. இமீடியட்டாக போய் டிக்கெட் எடுத்தாச்சு. அன்ரிசர்வ்டு டிக்கெட்டு ₹90 டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ட்ரெயினில் வர்றதுக்காக நெல்லை எக்ஸ்பிரஸை பிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் ஆப்போசிட்டில் ஒரு ட்ராக் பார்த்தீங்களா, அது வந்து நாகர்கோவில் போகக்கூடிய ரூட்டு. இப்போ நம்ம தனியாக பிரிஞ்சு இந்த ரூட்டில் வந்துட்டோம். இந்த ரூட்டில் திருநெல்வேலியிலே 2 நிறுத்தங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது. திருநெல்வேலி நகரம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது, திருநெல்வேலி டவுன், அதே மாதிரி பேட்டை அப்படிங்கிற நிலையமும் இருக்கிறது. இப்போ எல்லாமே அறுவடை முடிஞ்சு விதைப்புக்கு தயாராகக்கூடிய அந்த வயல்களை நம்ம பார்த்துருக்கோம், அல்லது நடவுக்கு தயாராகக்கூடிய அந்த வயல்களை பார்த்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தாமிரபரணி பாயக்கூடிய இந்த பகுதியில் நிச்சயமாக வளம் அப்படிங்கிறது செழிப்பாகத்தான் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்களேன், அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை உங்களால் பார்க்க முடியுதா? இதுக்காகத்தான் நான் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சதே. மழை காலத்தில் ட்ராவல் பண்ணால் இன்னும் பச்சை பசேல்னு ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நம்ம ட்ராவல் பண்ணக்கூடிய இந்த நேரம் அப்படிங்கிறது வெயில் காலம். அது இல்லாமல் கிடைச்ச லீவை பயன்படுத்தலாமே அப்படிங்கிறதுனால ஓரளவு ட்ரெயினுமே ஃப்ரீயாக தான் போய்கிட்டு இருக்கு. இந்த பகுதியில் ரொம்ப முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்தில் ஆரம்பிக்கக்கூடிய நிலையம் தான் சேரன் மகாதேவி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரயில் நிலையமாக பார்க்கப்படுகிறது. சிங்கிள் லைன் தாங்க. சிங்கிள் லைன் இப்போ ஃபுல்லாக எலக்ட்ரிஃபைடு ஆகிடுச்சு. ஆரம்பத்தில் இந்த டீசல் லோகோவில் ட்ராவல் பண்ணும்போது நம்ம ட்ராவல் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா இப்போது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு, அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு அப்படிங்கிறதுனால, மின்மயமாக்கும் பணி அப்படிங்கிறதுனால நிறைய மரங்கள் வெட்டப்பட்டிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. மரங்கள் இல்லையேல் மழைக்காக எங்கே போய் மனு செய்வது
அப்படின்னு வைரமுத்து எழுதின அந்த கவிதை தான் எனக்கு ஞாபகம் வருது. நிச்சயமாக சேரன் மகாதேவி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ரயில் நிலையமாக இந்த பகுதியை பொறுத்தளவு பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி பகுதி அப்படின்னு தான் சொல்லணும். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நகரம். அது மட்டும் இல்லாமல் வரலாற்று சிறப்புமிக்க நகரமாகவும் பார்க்கப்படுகிறது. இங்கே வத்தவச்சல பெருமாள் கோவில் அப்படிங்கிறது இருக்குது, முருகன் கோவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அருகாமையில் நிறைய சுற்றுலா தலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. கோயில் நகரமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே இருந்து நம்முடைய ட்ரெயின் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. இப்போது வழக்கமாக இந்த ஸ்டேஷனுக்கு எந்த டயத்துக்கு வரணும் அப்படின்னா 7:34க்கு வரணும். 7:34க்கு வந்துட்டு 7:35 மணிக்கு கிளம்பணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ட்ரெயின் வந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7:51க்கு வந்திருக்கு. ஒரு 2 நிமிஷம் இங்கே நின்று இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 7:53க்கு இங்கேருந்து கிளம்பியிருக்கு. இந்த பகுதியை பொறுத்தளவு நீங்கள் எந்த ஒரு ரயில் நிலையத்தை எடுத்துக்கிட்டாலுமே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை நீங்கள் இங்கேருந்து பார்க்க முடியும். இன்னும் பக்கத்தில் போக போக இன்னும் சூப்பராக இருக்கும். திருநெல்வேலியில் வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது காலை நேரத்திலேயே. ஆனால் போக 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 வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது குறைவாக இருக்கிறத நம்மால் நிச்சயமாக பார்க்க முடியும். இந்த பயணத்துக்கான கட்டணத்தை நம்ம சொல்லிடணும் இல்லையா? இந்த பயணத்துக்கான கட்டணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 ரூபாய் கட்டணங்க. ஆனால் ஆக்சுவலாக என்னோட பிளான் என்ன அப்படின்னா, திடீர்னு அந்த விருதுநகர் ரூட்டில் போகிற ட்ரெயினை விட்டுட்டு இந்த ட்ரெயினை ட்ரை பண்ணதுக்கான காரணம் இதுதான். ஏன்னா பார்க்க அழகாக இருக்கும், அதே நேரத்தில் குறைந்த பட்ஜெட்டில் நம்ம போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இதுக்கடுத்து ஒரு ட்ரெயின் இருக்குங்க. வாரத்தில் 3 முறை இயங்கக்கூடிய ட்ரெயின், தாம்பரத்தில் இருந்து செங்கோட்டை வரைக்குமே திருநெல்வேலி வழியாக இயங்கக்கூடிய ட்ரெயின். அந்த ட்ரெயின் பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம் இந்த வழியாக வரக்கூடிய ட்ரெயின். இந்த ட்ரெயினை விட்டுட்டா அதில் தான் போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா, செகண்டரி பிளான் அப்படிங்கிறது இருந்தது. ஆனால் செகண்டரி பிளானை விட்டுட்டு மெயின் பிளானுக்கே நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறது தான். இப்போ பேருந்துக்காக நான் காத்திருந்தேன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு ஏறி அதுக்கப்புறம் வந்து, ஏன்னா எனக்கு அடுத்த ஒரு பயணம் முக்கியமான பேருந்து பயணமாக இருக்கிறது. அந்த பேருந்து பயணத்துக்காக நான் தென்காசி வரைக்கும் போகணும். இந்த ட்ரெயின்லேயே தென்காசியில் இறங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் என்னையை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, எந்த ஒரு பயணமுமே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் அது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது தான். தூரத்தில் பார்க்கக்கூடிய அந்த நீல மலைகள், இது எல்லாமே நமக்கு நினைவுபடுத்துவது இந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் ஆகட்டும், இல்லை இந்த திருநெல்வேலி மாவட்டம் ஆகட்டும், பார்க்க கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாவட்டங்களில் மிக குறிப்பிடத்தக்க மாவட்டங்களாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் இந்த கருவேல மரங்களை நம்மளால் பார்க்க முடியுதுங்க. கருவேல மரங்கள் இருக்கிறது ரயில்வேவுக்கு சொந்தமான இடத்துல தான் இருக்கே தவிர, மற்றபடி அந்த விளைநிலங்களில் அது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ரயில்வே நிர்வாகம் இங்கே என்ன விவசாயம் பண்ண போகிறோம், வேளாண்மை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால இந்த மரத்தை விட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரில. இந்த மரங்கள் அதிகப்படியான நீர் உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்ட மரங்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி பேச வேண்டியதில்லை. இப்போது சில இடங்களில் அந்த இலைகளை உதிர்த்த மரங்கள் துளிர் விடுவதை நம்மால் பார்க்க முடியுது. அந்த பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த இலைகளை நம்மால் பார்க்க முடியுது. இப்போது எல்லா நிலையங்கள்லையுமே அவங்களால காமிக்க முடியலைங்க. ஏன்னா நம்ம உட்காந்துருக்கிற சைட்லேருந்து அடுத்த சைடு எந்திரிச்சு போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். ஆனால் கூட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறதுனால சில ரயில் நிலையங்களை நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு நிலை தான். ஏன்னா அந்த ரயில் நிலையங்கள் எல்லாமே சிங்கிள் பிளாட்ஃபார்மோடு இருக்கிறதுனால அந்த பிளாட்ஃபார்மை நம்ம காமிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது தான் இருக்குது. காலை நேரத்தில் இந்த மாதிரியான காட்சிகள் பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. சேரன் மகாதேவிக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய நிறுத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ட்ரெயினுக்கு காரைக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு நிலையத்திலையும் நின்று போகுது. பெரும்பாலும் தாமிரபரணி பாயக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு செழிப்பாக இருக்கக்கூடியது தான் நம்ம பார்க்க முடியுது. இப்போது ஒரு முக்கியமான நகரத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க. இந்த பகுதியை பொறுத்தளவு இதுதான் முக்கியமான நகரம் அப்படின்னு சொல்லணும். 2 முக்கியமான நகரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு இந்த சைடு ஒரு நகரமும், தாமிரபரணி ஆற்றங்கரைக்கு அந்த சைடு ஒரு நகரமும் இருக்கிறது. இந்த 2மே முக்கியமான நகரங்களாக பார்க்கப்படுகிறது. கல்லிடைக்குறிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லிடைக்குறிச்சி தான் இப்போ நம்ம கடந்து போக போகிறோம். இன்னும் அந்த ஸ்டேஷனுக்கு நம்ம வரப்போகிறோம். அது ஓரளவு பெரிய ஸ்டேஷன் தான். இந்த காரைக்குறிச்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா வைரவநல்லூர் அப்படிங்கிற ஒரு நிலையம். அதுவுமே சின்ன ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால அதை நம்ம காமிக்க முடியல. இப்போது கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்துக்கு உள்ளே நம்ம என்ட்ரி ஆக போகிறோங்க. கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்துக்கு வந்துட்டு நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அம்பாசமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2மே இந்த பகுதியை பொறுத்தளவு இரட்டை நகரங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். கல்லிடைக்குறிச்சி ரயில் நிலையத்துக்குள்ளே இப்போ நம்ம என்ட்ரி ஆகிக்கிட்டு இருக்கோம். கல்லிடைக்குறிச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இங்கே என்னென்ன ஃபேமஸ் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடணும்ல.
இந்த கல்லடைக்குறிச்சி அப்படிங்கிறதும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லடைக்குறிச்சிக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரயில் இப்போது கிராசிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெயினுக்காக நம்ம காத்திருக்கல, நம்ம ட்ரெயினுக்காக தான் அந்த ட்ரெயின் காத்திருக்கு. ஏன்னா இது சிங்கிள் லைன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ட்ரெயின் அதிகாலை நேரத்தில், அதாவது பேசஞ்சர் ரயில்கள் அப்படின்னு பாலருவி எக்ஸ்பிரஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் காலையில் 6:15 மணிக்கு செங்கோட்டையில் இருந்து புறப்பட்டு திருநெல்வேலி வரைக்கும் வரக்கூடிய இந்த பயணிகள் ரயில். இப்போது நம்ம போய்கிட்டு இருக்கிறது எப்படி பயணிகள் ரயிலில் திருநெல்வேலியில் இருந்து முதல் ரயிலாக செங்கோட்டைக்கு போகுதோ அதே மாதிரி இந்த ட்ரெயின் திருநெல்வேலிக்கு செங்கோட்டையிலிருந்து புறப்பட்டு வரக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது. இப்போது எந்த ட்ரெயின் முதல்ல போக போகுது அப்படின்னு பார்த்துருவோமா? ஐயோ, அந்த ட்ரெயின் தான் ஃபஸ்ட்டு போகுதுங்க. அப்போ நம்ம ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் காத்திருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, இப்போ கல்லடைக்குறிச்சியை பார்த்துருவோம். கல்லடைக்குறிச்சி அப்படிங்கிறது தமிழகத்தில் மிக முக்கியமான நகரம், திருநெல்வேலியில் அமைந்திருக்கக்கூடிய நகரம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பச்சை பசேல்னு விவசாய நிலங்களை அதிகமாக பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற அப்பளம் தயாரிப்பு அப்படிங்கிறது இங்கே அதிக அளவில் இருக்குது. கல்லடைக்குறிச்சி அப்பளம் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸான ஒன்று. சரியாக சொல்கிறேன்னா அப்படிங்கிறது தெரியல. இங்கே நிறைய சிவன் கோவில்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் அகஸ்திய மலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் நிறைய சுற்றுலாத்தலங்கள் அப்படிங்கிறது இருக்குது. பாபநாசம் இந்த மாதிரியான இடங்களுக்கு போகணும் அப்படின்னா அம்பாசமுத்திரமும் கல்லடைக்குறிச்சியும் ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மாஞ்சோலை டீ எஸ்டேட்டுக்கு போகிறவங்களும் இந்த பேஸாக வச்சு தான் போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது அந்த ட்ரெயினை கல்லடைக்குறிச்சியிலிருந்து புறப்பட்டு போயிடுச்சு. கண்ணுக்கு தெரியாமல் காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும். நம்ம ட்ரெயினுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம ட்ரெயினும் கல்லடைக்குறிச்சியில் இருந்து புறப்பட்டு போய்கிட்டு இருக்கு. வாழ்க்கையில் முதல் முறையாக இந்த ரூட்டில் நான் ட்ராவல் பண்ணுறேங்க. உண்மையிலே உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரயில்வேஸில் இந்திய ரயில்வேவுக்கு தனி இடம் அப்படிங்கிறது இருக்கிறது. நிறைய கோரிக்கைகள் அப்படிங்கிறது இருக்கிறது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னும் தமிழ்நாட்டிலேயே நம்ம பயணப்படாத ரூட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ரூட்டுங்க. இந்த ரூட்டில் இப்போ தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் திருவாரூர்லேருந்து பட்டுக்கோட்டை, முத்துப்பேட்டை, அதிராமப்பட்டினம் இந்த ரூட்டில் இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணது கிடையாது. கூடிய விரைவில் அந்த ரூட்லேயும் ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா அப்படிங்கிறது இருக்கிறது. எதுவுமே நம்ம நினச்ச ஒன்று நடந்துடாது. அதற்கான வாய்ப்பு வந்தது அப்படின்னா நிச்சயமாக நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த விருதுநகர்லேருந்து காரைக்குடி வரைக்கும் போகக்கூடிய ரூட் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம ட்ரை பண்ணல. இப்போ புதிதாக திறக்கப்பட்ட பேரளம் காரைக்கால் வழித்தடத்துலையும் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகள். இதை தவிர மற்ற எல்லா பகுதிகள்லையும் ட்ராவல் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை 1-2 விட்டு போயிடுச்சுன்னா, எனக்கு நாலேஜுக்கு வந்துச்சுன்னா நிச்சயமாக அதையும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போது இந்த கல்லடைக்குறிச்சிக்கும் அம்பாசமுத்திரத்துக்கும் இடையில் தாமிரபரணி ஆறு அப்படிங்கிறது இருக்கிறது. பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ வறண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்குது. அப்படின்னா எல்லா நேரங்கள்லையுமே விவசாயம் பண்ணுறதுக்கு சில பகுதிகளில் மட்டும்தான் நீர் அப்படிங்கிறது இருக்கும். சில பகுதிகளில் நீர் பற்றாக்குறை இருக்கிறதுனால இந்த வானம் பார்த்த பூமிப்படி இருக்கக்கூடிய காட்சியை தான் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை பொறுத்தளவு அதிகப்படியான பனை மரங்களை நம்ம நிச்சயமாக பார்க்க முடியும். ரயில் பயணத்தின் போது சாலைகளை பார்க்குறது, சாலையில் போகும்போது ரயிலை பார்க்குறது எவ்வளவு சுகமோ அதே மாதிரி ரயில் பயணத்தின் போது அதை ஒட்டி இருக்கக்கூடிய சாலையை பார்க்குறதும் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம அடுத்த நகரத்துக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோங்க. அடுத்த நகரத்துக்குள்ளே என்ட்ரி ஆகிறது என்ன, அது அம்பாசமுத்திரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்கேருந்து நீங்கள் தூரமாக பார்க்குறீங்க இல்லையா, அதெல்லாம் பொதிகை மலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகள் கன்னியாகுமரியிலிருந்து ஆரம்பித்து மும்பை வரைக்குமே இருக்குது. ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலை பாதைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 2-3 தான் இருக்குது. ஆனால் மலையை பார்த்துக்கிட்டே ட்ராவல் பண்ணக்கூடிய பல்வேறு ரயில் பாதைகள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் ஒரு முக்கியமான ரயில் பாதை இப்போ நம்ம பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய செங்கோட்டை திருநெல்வேலி வழித்தடத்தில் இருக்கக்கூடிய அந்த 70 கிலோமீட்டர் பாதை. இதில் அசால்ட்டாக கடந்தால் 1 மணி நேரத்தில் போயிடலாம், ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது கம்மியாக இருந்தால். ஆனால் இங்கே இன்னும் நிறைய டெவலப்மெண்ட் பண்ண வேண்டியிருக்குங்க. இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள் எல்லாமே சின்ன ரயில் நிலையங்கள். கிட்டத்தட்ட ஒரு 18 பெட்டிகள் வரைக்குமே கையாளக்கூடிய அளவில் நடைமேடை அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் பெரிய ட்ரெயினெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அன்ரிசர்வ் பெட்டியில் ஏறுறதுக்கு நம்ம சிரமப்பட்டு ஏற வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது. அதை தவிர்க்கிறதுக்கு அந்த மேம்பாட்டு பணிகள் எல்லாம் கூடிய விரைவில் நடக்கும் அப்படின்னு நம்மளும் எதிர்பார்ப்போம். இப்போது இந்த ரூட்டில் தென்காசி வரைக்குமே அதிகப்படியான மக்கள் பயணிக்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி அப்படிங்கிறது கல்வி நிலையங்கள் அதிகமாக கொண்ட மாவட்டங்கள் தான். அதே மாதிரி தென்காசி பிரிக்கப்பட்ட பிறகு இப்போ திருநெல்வேலியிலிருந்து தென்காசிக்கு வந்து படிக்கிறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. என்ன திருநெல்வேலியில் இல்லாத ஸ்கூலா காலேஜா, எதுக்காக தென்காசிக்கு வரணும் அப்படின்னு கேட்கலாம். தென்காசியை பொறுத்தளவு அதிகப்படியான
அந்த அமைதியான சூழலில் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்காக இங்கே பாருங்களேன், விவசாயிகள் படக்கூடிய அந்த கஷ்டம், காலை வெயில்லையே அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கும் அந்த கஷ்டம் அப்படிங்கிறது தெரியுதுங்க. சின்ன வயசில் எங்கள் தாத்தா பாட்டி கூட அந்த விவசாயம் பார்க்குறது அப்படிங்கிறது எங்களுக்கெல்லாம் அந்த வயல்வெளிகள் அப்படிங்கிறது கிடையாது. குத்தகைக்கோ ஒத்திக்கோ ஏதாவது ஒரு நிலத்தை பிடிச்சு அதில் மானாவாரி பயிர்களை போடுறது வழக்கம். இந்த பருத்தி எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளுக்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறதுனா அந்த காலை நேரங்களில் ஆரம்பிக்கும் போது வேலை சூப்பராக இருக்கும். அந்த தக்காளி எடுக்கிறதா இருக்கட்டும், பூ எடுக்கிறதா இருக்கட்டும், கொஞ்சம் கொஞ்சம் வெயில் ஆக 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 அப்படியே எரிய ஆரம்பிக்கும் முகம்லாம். அதையும் பொருட்படுத்தாமல் இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய விவசாயிகளை உண்மையிலேயே நம்ம பாராட்டி தான் ஆகணும். இப்போது அடுத்த ஸ்டேஷனுக்கு நம்ம வந்துட்டோங்க. அம்பை அப்படின்னு சொல்லுவாங்க. அம்பாசமுத்திரம் ரயில் நிலையத்துக்குள்ளே இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த பகுதியில் இருக்கும்போது முக்கியமான ரயில் நிலையங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கல்லிடைக்குறிச்சி, அம்பாசமுத்திரம், இந்த இரண்டுமே முக்கியமான சுற்றுலாத்தலங்களாக இருக்கிறது. அதிகப்படியான கோயில் நகரங்களாக இருக்கிறது. அப்படி இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் அதிகப்படியான மக்கள் இந்த ரயில்களை பயன்படுத்துறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்களே பார்க்குறீங்க. இப்போ திருநெல்வேலியிலிருந்து இங்கே வந்து இறங்கியிருக்கிறவங்களை நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இந்த ரூட்டில் இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏதோ ஒரு 3-4 பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குது. இப்போ திருநெல்வேலியிலிருந்து கொல்லத்துக்கு டைரெக்டாக ட்ரெயின் இருந்தது அப்படின்னா நல்லாயிருக்கும். இருக்குல்ல, பாலருவி எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம். பாலருவி எக்ஸ்பிரஸ் இரவு நேரத்தில் பயணிக்கக்கூடியது. ஆனால் கேரளாவுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு பகல் நேரத்தில் ட்ரெயின் இருந்தது அப்படின்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தென்காசியும் வந்துடுவோம் போகிறோங்க. தென்காசிக்கு முன்னாடி சின்ன சின்ன ரயில் நிலையங்கள் இருக்குது. அம்பாசமுத்திரம்ங்கிறது திருநெல்வேலியிலிருந்து 34வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையத்துக்கு வழக்கமாக ட்ரெயின் வரக்கூடிய நேரம் 7:53க்கு வந்துட்டு 7:55க்கு கிளம்பணும். இன்றைக்கி நம்ம ட்ரெயின் வந்த நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா தாமதமாகத்தான் வழக்கம் போல் 8:14க்கு வந்திருக்கு, 8:16க்கு கிளம்பிருக்கு. இந்த தாமதம்லாம் நடக்கிறது இயற்கை தான். காரணம் என்ன அப்படின்னா தென்காசியிலிருந்து செங்கோட்டைக்கு கிட்டத்தட்ட ஸ்லாக்கிங் டைம் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஆக வழக்கமான நேரத்தை விட இந்த ட்ரெயின் முன்னாடியே போயிடும். அம்பாசமுத்திரத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா கீழாம்பூர் ரயில் நிலையம். இது வந்து திருநெல்வேலியில் இருந்து செங்கோட்டை போகிற வழியில் 41வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ரயில் நிலையத்திற்கு வழக்கமாக 8:01க்கு வந்துட்டு 8:02க்கு கிளம்பணும். இப்போது நம்ம ட்ரெயின் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8:21க்கு வந்துட்டு 8:22க்கு கிளம்பியிருக்கு. கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் தாமதமாக நம்முடைய ரயில் இந்த பகுதியை கடந்து செல்கிறது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆழ்வார்குறிச்சி அப்படிங்கிற ரயில் நிலையம். ஆழ்வார்குறிச்சிக்கு வழக்கமாக 8:06க்கு வந்துட்டு 8:07க்கு கிளம்பணும். இன்றைக்கி 8:26க்கு வந்துட்டு 8:27க்கு கிளம்புது. ஆனால் ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குங்க. இந்த பகுதியை பொறுத்தளவு இந்த குறிச்சி அப்படிங்கிற பேர் அப்படிங்கிறது அதிக அளவில் இருப்பதற்கான காரணத்தை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கல்லிடைக்குறிச்சி, ஆழ்வார்குறிச்சி, காரைக்குறிச்சி, இந்த மாதிரி குறிச்சி அப்படின்னா என்ன? குறிச்சின்னா ஒன்றும் இல்லைன்னா இப்போ சொல்ல வேணாம் அப்படின்றீங்களா? சொல்லிடுறேன். அதாவது தமிழன் வந்து நிலத்தை 5ஆ பிரித்தது நமக்கு தெரியும். அதில் குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடம் வந்து குறிஞ்சி நிலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இந்த குறிஞ்சி நிலத்தில் கட்டப்படக்கூடிய வீடுகள் அல்லது குடியிருப்புகளுக்கு என்ன பெயர் அப்படின்னா குறிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 வீடு 200 வீடு சேர்ந்ததுன்னா அந்த இடத்துக்கு ஏதாவது ஒரு பேரை வச்சு குறிச்சி அப்படிங்கிறத சேர்த்துருவாங்க. அந்த வகையில் தான் கல்லிடைக்குறிச்சி, காரைக்குறிச்சி, ஆழ்வார்குறிச்சி, இந்த மாதிரியான குறிச்சி அப்படிங்கிற பெயர்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமாக இந்த தகவல்கள் சொல்கிறதுக்காக நிறைய படிக்க வேண்டியிருக்கு இல்லையா? இதன் மூலமாக நம்ம என்றைக்குமே படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான். அந்த வகையில் இந்த குறிச்சி அப்படிங்கிறதுக்கான பெயர் காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 4 திணைகளுமே, 4 திணைகள் கூட சொல்ல முடியாது, 5 திணைகளுமே இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 5 திணைகளுமே இருக்கக்கூடிய ஒரு நகரமாகத்தான் மாவட்டமாகத்தான் இந்த திருநெல்வேலி அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போது இந்த மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதன் காரணமாக திருநெல்வேலி பக்கமும் இந்த மலை தொடர்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா பெரும்பாலும் இந்த அழகான பகுதிகள் எல்லாம் தென்காசி மாவட்டத்தின் கீழ் வந்துவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். திருநெல்வேலியிலையும் 1-2 இருக்குத்தான் செய்து. ஆக 5 திணைகளும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னா நிச்சயமாக இந்த திருநெல்வேலி மாவட்டம் தான். தென்காசி மாவட்டத்தில் கூட அந்த நெய்தல் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பிரிக்கப்பட்டதுனால ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும்போது 5 திணைகள் இருந்தது. இப்போது தென்காசி மாவட்டத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், இந்த 3 நிலங்கள் மட்டும்தான் இருக்குது. பாலை நிலங்களும் சரி, நெய்தல் சம்பந்தமான அந்த நிலமும் சரி இல்லை. ஆழ்வார்குறிச்சிக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் நிலையம் அப்படின்னு பார்த்தோன்னா
திருநெல்வேலியிலிருந்து 48வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரவணசமுத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியை பொறுத்தளவு நம்ம ட்ரெயின் வந்து சேரக்கூடிய நேரம் 8:11க்கு வந்துட்டு 8:12க்கு கிளம்பணும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கு. 8:29க்கு வந்துட்டு 8:30க்கு இங்கேருந்து புறப்படுகிறது. இந்த ரவணசமுத்திரத்துக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய ரயில் நிலையம் கீழக்கடையம் அப்படிங்கிற ரயில் நிலையம். இது திருநெல்வேலியிலிருந்து 48வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம். இந்த கீழக்கடையத்துக்கு நம்ம ட்ரெயின் 8:17க்கு வந்துட்டு 8:18க்கு கிளம்பணும். இன்றைக்கி நம்ம ட்ரெயின் வந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 8:34க்கு வந்துட்டு 8:35க்கு கிளம்பியிருக்கு. இந்த பகுதியை பொறுத்தளவு மிகப்பெரிய ஜங்ஷன் அப்படின்னு சொன்னோன்னா தென்காசி அப்படிங்கிறது 2 ஜங்ஷன் சந்திக்கிறது. அதாவது இந்த விருதுநகர்லேருந்து வரக்கூடிய பாதையும் சரி, அதே மாதிரி திருநெல்வேலியிலிருந்து வரக்கூடிய பாதையும் சந்திக்கக்கூடிய இடம் தான் மிகப்பெரிய ஜங்ஷனாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜங்ஷனுக்கு இன்னும் அதிகப்படியான ரயில்கள் வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்குது. இப்போது தென்காசியில் நிறையா பேர் இறங்கிட போகிறாங்க. அதுக்கடுத்து இந்த ட்ரெயினே காலியாகிடும். நிச்சயமாக இந்த ட்ரெயின் அதுக்கடுத்து செங்கோட்டை வரைக்கும் ரொம்ப ஃப்ரீயாக தான் போகும். நமக்குமே தென்காசியில் தான் வேலை. இங்கே இறங்கலான்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டை வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அது வரைக்குமே நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, கீழக்கடையத்துக்கு அப்புறம் இந்த ட்ரெயினுக்கு எந்த இடத்துல நிறுத்தம் அப்படிங்கிறத சொல்லிடணும் இல்லையா? அந்த நிறுத்தங்களை காமிக்க முடியல. ஆனால் அந்த நிறுத்தங்களை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக புதுசாக வர்றவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். அப்படிங்கிறதுனால அடுத்த நிறுத்தத்தை பார்த்துடலாம். கீழக்கடையத்துக்கு அப்புறம் மேட்டூர் அப்படிங்கிற ரயில் நிலையம் அப்படிங்கிறது இந்த ரூட்டில் இருக்குது. இது திருநெல்வேலியிலிருந்து 54வது கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ரயில் நிலையம். வழக்கமாக 8:21க்கு வந்துட்டு 8:22க்கு கிளம்பணும். வழக்கமாக ட்ரெயின் லேட்டாக தான் வந்துட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால அதை நம்ம கிராஸ் பண்ணி இப்போ தென்காசிக்கு வந்துட்டோம். சரி, இந்த மேட்டூருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரயில் நிலையம் பாவூர் சத்திரம் ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையம் திருநெல்வேலியிலிருந்து 61வது கிலோமீட்டரில் இருக்குது. வழக்கமாக 8:29க்கு வந்துட்டு 8:30க்கு கிளம்பணும். இன்றைக்கி ட்ரெயின் வந்திருக்கக்கூடிய நேரம், அங்கே கிராஸ் பண்ண நேரம் 8:51க்கு வந்துட்டு 52க்கு கிளம்பிருச்சு. இப்போது நம்ம செங்கோட்டை நோக்கிய நம்முடைய பயணத்தை தொடர்ந்துட்டோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஷனில் எத்தனை பேர் இறங்கியிருக்காங்க அப்படின்ட்டு. இத்தனை பேரை இறக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ட்ரெயின் ஃப்ரீயாக தான் போகுது செங்கோட்டை நோக்கி. சரி, இந்த தென்காசிக்கு முன்னாடி பாவூர் சத்திரத்துக்கு இடையில ஏதாவது ஸ்டாப்பிங் இருக்கா அப்படின்னா கீழப்புலி அப்படிங்கிற ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தளவு புளிய மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கூட ஒரு பேர் காரணம் சொல்லப்படுகிறது. இது இங்கே இருந்தவங்க கிட்ட நம்ம கேட்டது. உண்மையான காரணம் அதுவா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. எது எப்படியோ ஒரு அற்புதமான பயணம் அப்படிங்கிறது நமக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். காலை நேர வெயில் கிட்டத்தட்ட ஒரு 9:20க்கு நம்ம போகணும். தென்காசிக்கு நம்ம வந்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 9 மணிக்கெலாம் வந்துட்டோம். இங்கேருந்து 20 நிமிஷம்லாம் ஆக போகிறது கிடையாது. வெறும் 8 கிலோமீட்டர் மட்டும்தான். ஆனால் 9:20க்கு முன்னாடி 9:15க்கெல்லாம் நம்ம போயிடலாம். ஸோ அங்கே இறங்கி நம்ம சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து தென்காசிக்கு வரலாம் அப்படிங்கிற பிளான். ஏன்னா போகக்கூடிய ரூட் எல்லாமே அழகாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது செங்கோட்டை ரயில் நிலையத்துக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டு இருக்கோம். இந்த செங்கோட்டை ரயில் நிலையத்துக்கு வர்றது நம்ம ஒன்றும் புதுசு இல்லைங்க. பாலருவி எக்ஸ்பிரஸ் இங்கேருந்து தான் நம்ம ட்ராவல் ஆரம்பித்தோம். ஆனால் அது இரவு நேர பயணம் அப்படிங்கிறது. இந்த வழியாக நம்ம கடந்து போயிருக்கோம். நிறைய முறை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பாதையில் கடந்து போயிருக்கோம். நீங்கள் ஆப்போசிட்டில் பார்க்குறீங்களே பொதிகை எக்ஸ்பிரஸ்ங்க. எப்பயுமே சீட்டு கிடைக்காத எக்ஸ்பிரஸ்னால் இந்த எக்ஸ்பிரஸ் மட்டும்தான். சரி, அதையும் பார்த்தாச்சு. செங்கோட்டை நம்ம அன்போடு வரவேற்கிறது. இந்த பயணத்தில் என்னோடு நீங்கள் இணைஞ்சிருந்தீங்க. இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். பயணிகள் ரயில் தான். இந்த ரயில் உண்மையிலேயே மனதுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். செங்கோட்டை ரயில் நிலையத்தை முன்னாடி இருந்து நான் பார்த்தது இல்லைங்க, இப்போ தான் பார்க்குறேன். தமிழகத்தில் அமைதியான ரயில் நிலையங்கள் அப்படின்னு பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த ரயில் நிலையமும் இருக்கும். ட்ரெயின் வரும்போது மட்டும்தான் ஆள் வருவாங்க. அந்த அளவுக்கு அமைதி. செங்கோட்டை ரயில் நிலையம் அப்படின்னாலே அழகான ரயில் நிலையம். ஆக்சுவலாக நம்ம பிளான் என்ன அப்படின்னா தென்காசியிலிருந்து தான் அடுத்து நமக்கு பிளான் இருக்குது. ஆனாலும் இந்த செங்கோட்டையினுடைய அழகு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருந்தேன். அந்த ஸ்டேஷனையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பின்னாடி பார்த்தாலே பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய நிழல் தரக்கூடிய மரங்கள். இந்த அற்புதமான பயணத்தை என் கூட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அடுத்து வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.